கணக்கு பிள்ளையா? அவனுக்கு தான் கொஞ்சம் அறிவு இல்லைன்னா உங்களுக்கு கூட வர வர புத்தி மாறி போச்சு. அறிவு இல்ல, புத்தி இல்ல. என்ன கேட்கணும் கேள்றியா? எல்லாம் நீங்க அவன் கொடுக்கறதுனால தான். நீங்க என்ன அவன் கொடுக்குறாங்க? எல்லாம் அவனுக்கு நீங்க செல்ல முடிக்கிறீங்க, அதனாலதான் அவன் ஏறி போறான். அவன் ஏறி போறதுனால தான் நீங்களும் அதுக்கு மேல ஆடுறீங்க. வேலைக்காரனை கூட்டு நடு வீட்டுல உட்கார வச்சுக்கோங்க. வேலைக்காரன் நீ எனக்கு வீட்டுக்காரன் இல்ல அவன் எனக்கு வீட்டுக்காரானா ஒண்ணுமே எனக்கு தெரியல. நான் தாண்டி கேட்டேன். அப்புறம் என்ன ஏங்க நீங்க கம்முன்னு இருங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. உனக்கெல்லாம் தெரியும், எல்லாம் தெரிய வச்சுதான் எல்லாம் தெரியுமா உனக்கு? அடிக்க கூடாதுன்னு பாக்குறேன். வீரத்தை யாருக்கு தான் காட்டுவேன், அவங்க கிட்ட காட்ட மாட்டேன். நாங்க வெட்டி மாடிக்கிறோம். ஆம்புலன்ஸ் போன் பண்ணு. அருகாவி, நான் இருக்கும் வேலையில் சந்தோஷமாக இருப்பது போல் நடித்துக் கொண்டிருக்கிறாய். நான் இல்லாத வேலையில எப்படி பார்த்தாலும் அழுதுகன் சிந்தையுமாய் இருக்கிறாய் என பல உரைக்கு கேள்விப்பட்டு. ஏன் அழுதுட்டு இருக்க? நான் இல்லாத போது ஏன் அழுற? என்ன பிரச்சனை உனக்கு? எதற்காக அழுறேன்னு கேக்குறீங்க. நீங்க இந்த கேள்வி நீங்க கேட்கலாமா? என்னங்க, ஆயிரம் வேலைக்கு சொந்தக்கார இருக்கக்கூடியவர் நீங்க. ஆனா இதெல்லாம் ஆள்பவதற்கு நாம் இறந்த பிறகு நமக்கு கொல்லி போடுவதற்கு ஒரு பிள்ளை இல்லை என்று ஒரே ஒரு மன வருத்தம் தான். அதனாலதான் நீங்க இல்லாத பொழுது அழுது கொண்டிருக்கின்றேன், நீங்க இருக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கின்றேன். பலவார்கள் என்னென்னலாம் கேவலமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? எவ்வளோ சொத்து இருக்குது, இதெல்லாம் ஆள்வதற்கு உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறதா அப்படி என்று பலவார்கள் முன்னாடி விட்டு பின்னாடி எப்படிலாம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தெரியுமா? மைண்டலில் குறையால் நமக்கு குழந்தை இல்லை என்றால் என்ன? உனக்கு நான் குழந்தையாகவும் எனக்கு நீ குழந்தையாகவும் இது நாள் வரையில் வாழ்ந்துட்டு எத்தனை காலத்திற்கு தான் இப்படியே இருப்பது? குழந்தை இல்லை என்றாலும் இப்படிதான் நாம் வாழ வேண்டுமே தவிர குழந்தை இல்லையே என்ற வருத்தத்தின் காரணமாக உன் கண்ணில் இருந்து ஒரு துளி கண்ணீரை கூட நான் பார்க்கவே கூடாது. கண்ணீர் என்னங்க, பலவாறுகள் என்னென்னலாம் சொல்லும் பொழுது மனதிற்கு எவ்வளவு வேதனையாக இருக்கு தெரியுமா? இதை நினைத்தாலே எனக்கு ஏன் இந்த உலகத்தில் இருப்பதை விட இறந்து போகலாம் என்று நினைக்கின்றேன். மருதேவி, நமக்கு மட்டும்தான் குழந்தை இல்லை என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாய். எத்தனையோ பேர் கோடான கோடி பேருக்கு குழந்தை இல்லாமல் எத்தனையோ தவமாய் தவமிருந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தனை பேரும் இறந்து விட்டால் வாழ்க்கை என்ன ஆகுது?
குழந்தை இல்லையே என்ற வருத்தம் உனக்கு வரலாமா? உன் மீது நான் அன்பு காட்டுவதில்லை குறைந்து விட்டேனா? என் மீது உனக்கு பாசம் குறைந்து விட்டதா? எந்த விதத்திலாவது உனக்கு நான் குறை வைத்திருக்கிறேனா? குழந்தை இல்லையே என்ற வருத்தம் தானே. என்னங்க நமக்கு இருப்பது பணத்துல குறையா இல்ல சொத்துல குறையா? எதுல குறை இருக்கின்றது? எதிலுமே குறையில்லாமல் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் 1000 தான் எவ்வளவு சொத்து சுகத்தோட வாழ்ந்தாலும் ஒரு பிள்ளை இல்லை என்று மன வருத்தம் தான். வருத்தம் இருக்கும். ஆனா அந்த வருத்தத்துக்காக நீ எப்போது பார்த்தாலும் நான் இல்லாத வேலையிலே அழுது கொண்டிருந்தால் என் மனமான தாங்குமா? என்னுடைய வேதனையை நான் யார் எடுத்து சொல்ல முடியும்? இனி உன் கண்ணீர் இருந்து ஒரு சொட்டு கண்ணீரை கூட நான் பார்க்கவே கூடாது. இனி நீங்க சொன்ன பிறகு எதற்காகவும் நான் கண் கலங்க மாட்டேன். அப்படியா? அதனால இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்கு தெரியுமா? என்னங்க சொல்றீங்க? ஆமா. என்னங்க இந்த நேரத்துல உங்களை பார்க்கும் பொழுது கூட ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. எப்படி? என்னங்க ஊசியில கண்ட போலே ஒட்டிக்கிட்ட மத்தாரி காசு பணம் தேவையில்லை. ஆசைகள் இல்லையா? என் மனதிலே 1000 ஆசை இருக்கிறது. அதற்கு முன்பாக உங்ககிட்ட முக்கியமான விஷயம் இல்ல. நீங்க இப்படி சொன்னாதான் நான் போவேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு ஆசையே இல்லடி.